நண்டு மசாலா நண்டு வறுவல். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். நண்டு மசாலா சில பகுதிகளில் நண்டு வறுவல் என்றும் அழைக்கப்படுகிறது. இது தென்னிந்தியாவின் பிரபலமான மற்றும் தீவிரமான சுவை கொண்ட ஒரு உணவு. இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: நண்டுகள், மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சாலட்ஸ், சிகப்பு மிளகாய், சீரகம், சோம்பு விதைகள், கருமிளகு. படி 1. நண்டுகளை நன்கு சுத்தம் செய்யவும். அவற்றின் கால்கள் மற்றும் கொடுக்குகளுடன் துண்டுகளாக வெட்டவும். சுத்தம் செய்த நண்டு துண்டுகளில் மஞ்சள் தூள் மற்றும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து பிசைந்து ஒதுக்கி வைக்கவும். படி 2. மசாலா விழுதுக்கு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், காய்ந்த மிளகாய், சீரகம், சோம்பு, கருமிளகு, பட்டை மற்றும் கிராம்பு ஆகியவற்றை ஒரு மிருதுவான விழுதாக அரைக்கவும். தேவைப்பட்டால் சிறிது தண்ணீர் சேர்த்துக் கொள்ளவும். படி 3. ஒரு பெரிய கடாய் அல்லது பானையில் எண்ணெய் ஊற்றி மிதமான தீயில் சூடாக்கவும். கடுகு சேர்த்து வெடிக்க விடவும். கறிவேப்பிலை சேர்த்து சில நொடிகள் வதக்கவும். படி 4. பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். படி 5. நறுக்கிய தக்காளியைச் சேர்த்து அது மென்மையாகவும் கூழாகவும் ஆகும் வரை சமைக்கவும். படி 6. தயார் செய்த மசாலா விழுதை சேர்த்து பச்சை வாசனை நீங்கி மசாலாவிலிருந்து எண்ணெய் பிரியும் வரை 5 முதல் 7 வரை நிமிடங்கள் தொடர்ந்து கிளறி சமைக்கவும். படி 7. மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள் மற்றும் கரம் மசாலா சேர்க்கவும். நன்கு கலந்து மேலும் 1 நிமிடம் சமைக்கவும். படி 8. மசாலா கலவையில் சுத்தப்படுத்திய நண்டு துண்டுகளைச் சேர்க்கவும். நண்டுகள் மீது மசாலா கலவை படும்படி மெதுவாக கலக்கவும். படி 9. புளிக் கரைசல் மற்றும் தண்ணீர் சேர்க்கவும். நன்றாக கிளறி நண்டுகள் பாதி மூழ்கியிருக்குமாறு பார்த்துக் கொள்ளவும். தேவைக்கேற்ப உப்பு சேர்க்கவும். படி 10. பாத்திரத்தை மூடி நடுத்தர தீயில் 15 முதல் 20 வரை நிமிடங்கள் அல்லது நண்டுகள் சிவப்பு நிறமாக மாறி நன்கு வேகும் வரை சமைக்கவும். ஒட்டிக்கொள்ளாமல் இருக்க அவ்வப்போது கிளறிவிடவும். படி 11. உங்களுக்கு வறண்ட வறுவல் பாணி தேவைப்பட்டால் மூடியை திறந்தே கூடுதலாக 5 முதல் 10 வரை நிமிடங்கள் சமைக்கவும். இதனால் குழம்பு வற்றி கெட்டியாகும். அதிக குழம்பு போன்ற மசாலா தேவைப்பட்டால் அதற்கேற்ப நீரின் அளவை சரிசெய்யவும். படி 12. புதிய கொத்தமல்லி இலைகளால் அலங்கரிக்கவும். படி 13. சாதம் அல்லது உங்களுக்கு பிடித்தமான துணை உணவுகளுடன் சூடாக பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.